மனிதர்களாகிய நம்ம வந்து இனிமேல் 150 வருஷம் வரைக்கும் வாழலாம். அதோட நம்மளோட ஹெல்த் குட் ஹெல்த்தா இருக்கும். புத்தி கூர்மையா இருக்கும். முக்கியமான விஷயம் நம்ம யங்கா தெரிவோம். இது நான் சொல்லலங்க. இது வந்து ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி சொல்லியிருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. நார்மலா ஒரு ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 100 வருஷம் வரைக்கும். ஆனா இப்ப சயின்டிபிக்கோட எஸ்டிமேட்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை வச்சு ஹியூமன் வந்து 150 வருஷம் வரைக்கும் வாழலாம் வித் குட் ஹெல்த்தோட. பாடி ஏஜிங் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட பாடியில இருக்கிற டிஎன்ஏ வந்து ஒவ்வொரு டைம் வந்து டேமேஜ் ஆகிட்டே போகும். அப்போ வந்து நம்மளோட ஃபுட் எடுக்கிற விதம், வாட்டர், ரெஸ்ட் எடுக்கிற விதம்லாம் பார்த்து நம்மளோட செல்ஸை வந்து டேமேஜ் ஆகிற செல்ஸை வந்து நியூ செல்ஸை கிரியேட் பண்ணும். அதை வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஏஜிங் ஆக ஆக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் செல்ஸ் வந்து குறைஞ்சி ஆரம்பிச்சிடும். இதுதான் ஏஜிங் ப்ராசஸ். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாடியில இருக்கிற செல்ஸ் இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பாடி தம் செல்ஸே வந்து அதை ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இது வந்து மோர் ஸ்ட்ராங்கா ரிப்பேர் பண்ணுமா. இதுக்குன்னு ஒரு ட்ரக் வந்து மருந்து அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், நம்ம எடுக்கக்கூடிய டயட், என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ், இதுதான் வந்து டிஎன்ஏ ஃபங்க்ஷனை வந்து ஆல்டர் பண்ணும். இப்போ இங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்து எப்படி இன்டர்ஃபேர் பண்ணுதுன்னா, அது வந்து இந்த மாதிரி விஷயத்த மானிட்டர் பண்ணி நம்ம பாடியை வந்து அலர்ட் பண்ணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி நம்மளோட ஜீன் ஆக்டிவிட்டியை ரவுண்ட் தி கிளாக் மானிட்டர் பண்ணும். என்ன சேஞ்சஸ்னு குயிக்கா நம்ம கண்டுபிடிச்சு அதோட ட்ரீட்மெண்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்ன துறையில வந்து இப்ப இல்லைங்க, எல்லா துறையிலும் அதை வந்து யூஸ் பண்றோம். ஸோ மெடிக்கலும் வந்து மெடிசனும் விதிவிலக்கு கிடையாது. அதுக்குன்னு ஏஐ டெக்னாலஜி வந்து நம்மள சூப்பர் ஹீரோலாம் ஆக்காதுங்க. நம்மளோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப முக்கியமானது வித் ஹெல்தியர், ஷார்ப்பர், ஸ்ட்ராங்கர். இப்ப இந்த மாதிரி மெடிக்கல் இது வந்து வரவேற்கத்தக்கதா இல்லையான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.